கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கார் சிலுவையில. நீங்க ஐஸ்வர்யம் வாங்கணும், அவர் தரித்திரமானாரு. நீங்க பரிசுத்த வாங்கணும், அவர் பாவமானாரு. நீங்க சுகமடையணும்னு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரு. பழைய ஏற்பாட்டுல அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் எழுதியிருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம்னு எழுதியிருக்கும். அங்க ஆவீர்கள், ஃபியூச்சர்ல அவர் தழும்புகள் வரும், அப்ப நீங்க அதுல குணமாவீங்கன்னு எழுதினார் ஏசாயா. ஆனா புதிய ஏற்பாட்டுல எப்பா உங்களுக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டதுனால சொல்லுங்க, நான் குணமான. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நிரந்தர சுதந்திரம் இது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. இது நித்தம் பெருகும். எது தெரியுமா? The finished work of Jesus, the continuous work of Holy Spirit. இது ரெண்டு தான் சிஸ்டர் உங்க லைஃபுடைய அச்சாரம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற, நீங்க அப்பான்னு கூப்பிட்டீங்க பாருங்க, அவரை நீங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே, அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு அவர் தந்த உடனே, நீங்க அவர் அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் கொடுத்த டபுள் போர்ஷன் என்ன தங்க பாரு, என்னுடைய மகன் உனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கான். இந்தா அந்த finished work-ஐ பெற்றுக்கோ, அந்த சுகத்தை பெற்றுக்கோ. அல்லேலூயா. அடுத்து இது பெற்றுக்கொண்டா போதுமா? தொடர்ந்து நடக்கணுமே. அதுக்கு என்ன வேணும்? கண்டினியூஸ் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இதான் உங்களுக்கு கிடைச்ச 2 போர்ஷன்.